நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த புதிய நாள் காலை வேளையிலே கூட தேவாதி தேவனுடைய பாதத்தின் அருகே வருவதற்கு தேவனானவர் கிருபை தந்திருக்கிறார். ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இரவு முழுவதும் கூட இருந்து இந்த புதிய நாளிலே கூட இந்த நாளுக்கு வேண்டியதான கிருபைகளை தந்து அற்புதமாய் அதிசயமாய் நடத்தப் போகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த நாளிலே கூட தேவன் தருவதான வார்த்தை சங்கீதம் 139 வசனம் 1-2. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் அறிந்திருக்கிறேன். நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்மளோடு கூட இருக்கிற உறவுகள் அநேக நேரம் நம்முடைய நினைவுகளையும் சரி, நம்முடைய மனதில் என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம் என்பதை கூட யோசிப்பதற்கு அவளுக்கு நேரம் இல்லாமல் கூட ஆகிவிடுகிறது. அப்படியாக நேரம் இருந்தால் கூட நாம் ஏன் இவர்களை பற்றி யோசிக்கணும், இவர்களுக்காக நாம் ஏன் செய்ய வேண்டும் என்று கூட இந்த நாட்டில் அநேக பேர் நினைக்கிறார்கள். என்றால் எல்லாரும் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் எல்லா மனிதர்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆராய்ந்து அறியும் பொழுது நம்முடைய நினைவுகளும் சரி, நம்முடைய சிந்தனைகளும் சரி, நம் எல்லாவற்றையும் நம்முடைய உட்காருதல் எழுந்திருக்குதல் எல்லாமே அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப அறிந்திருக்கிறார் என்றால் அவர் நம் மீது எவ்வளவாய் ஒரு அன்புள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆனால் அந்த அன்புள்ள தேவனை அநேக நேரம் நாம் அவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம். அவரை தேடாதபடி அவருடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போயிருக்கிறோம். ஆனால் தூரமாய் போனாலும் சரி, அவரை தேடாமல் இருந்தாலும் சரி, அவர் உங்கள் அருகிலே வந்து மீண்டும் உங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய்தான் இருக்கிறார். அந்த தேவன் அண்டையில் இந்த காலை வேளை அப்பான்னு சொல்லி அப்படியே சமூகத்துக்கு நேராக நீங்கள் போகும் பொழுது உங்கள் அனைவரையும் அரவணைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் அறிந்திருக்கிறீர் என்ற பிரகாரம் இந்த காலை வேளையிலே கூட உங்களுடைய நினைவுகள் என்ன நினைவாக இருக்கிறதோ, நினைவுகள் நிமித்தம் வருத்தத்தோடு நான் நினைத்த காரியங்கள் ஒன்றும் கைகூடி வரவில்லையே என்று சொல்லி பாரப்படுவீர்களானால் தேவனானவர் இந்த காலையில் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் மனதில் வருகிற நினைவுகளையும் என் தேவனுக்கு தெரியும். அவருக்கு அந்த நினைவுகள் தெரிந்திருக்கும் பொழுது நிச்சயமாய் என்ன நினைவுகள் நிமித்தம் உங்களுக்கு எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காத்திருக்கிற காரியத்திற்கு தேவனானவர் இந்த நாளிலே உங்களுக்கு பதிலை தந்து உங்களுடைய நினைவுகளை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆனால் அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் நிறைவேறும். ஆனால் தீமையான நினைவுகள், தீமையான காரியங்களை உடைய மனதில் நினைத்து கொண்டு இருப்பீர்களானால் அப்படிப்பட்ட நினைவுகளை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்ற மாட்டார். ஆனால் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளோடு நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய நினைவுகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் அந்த நாளிலே உதவி செய்வார். உதவி செய்வதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய சிந்தனைகளையும் அறிந்து உங்களை எல்லா நேரமுமே உங்களோடு கூட இருந்து ஆராய்ந்து அறிந்து கொண்டே இருக்கிறார். அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க, என்ன பண்ணுவீங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு முன்பாக ஒரு மறைவான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. அப்ப அவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிற தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோடு உண்மையோடு தவறான வழிகளுக்கு போய்விடாதபடி, பாவ பிடியிலே சிக்கி விடாதபடி கர்த்தரை மாத்திரம் முன்பாக வைத்து அவரே என் தேவன், அவருடைய பிள்ளையாய் நான் வாழுவேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு அவருக்கு முன்பாக நாம் உண்மையும் முத்தமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து நமக்கு உதவி செய்து நம்முடைய தலையை உயர்த்தி கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பலைவனமாய் இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றி நீரையாம், அருந்த கொடியை போல் இருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பலைவனமாம் இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றி நீரையாம்,
ஆம் தகப்பனே, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றுகிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான். ஏனென்றால் ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட இருக்கும்பொழுது எங்களுடைய நினைவுகளை தூரத்தில் அறிகிற தேவனாய், எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. எங்களோடு கூட நீங்க இருக்கும்பொழுது எங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஒரு சோலைவனமாய் மாறும், ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும் தகப்பனே. இந்த காலை வேளையிலே கூட ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய கரம் துணியாக இருக்கட்டும். அதிகமாய் தேடுகிறவர்களாய், உம்மண்டை கிட்டி சேர்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. மாற்றி ஆண்டவரே, மனதில் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் நினைத்து அந்த நினைவுகள்லாம் கைகூடி வர பண்ணி கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. பலகீனத்தோடு இருப்பார்கள், ஆனால் பலகீனங்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், தொல்லைகள் மாறட்டும். சமாதானத்தை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாம் நம் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.